வணக்கம், நான் ராஜி. இந்த அரச மரம் வந்து 24 மணி நேரமும் வந்து ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறு சில செடிகள், துளசி, மருதாணி, இந்த மாதிரியான செடிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரமும் வந்து ஆக்சிஜனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆக்சிஜன் வந்து எப்போ ஒரு செடி அல்லது மரத்துலேருந்து வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். அதாவது பகலில் இது நடக்கும். அப்போ பகலில் ஒளிச்சேர்க்கை மூலமாக கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிலேருந்து உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை செடிகள் வந்து விடும். இதே விஷயம் நைட்லேயும் ஒரு சில மரங்கள் செய்யும். ஸோ இந்த அரச மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நைட்டில் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது இதை வந்து CAM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெராசுலாசின் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரிய லெவலில் நமக்கு பகலில் தர அளவுக்குலாம் வந்து ஆக்சிஜன் தராது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்துட்டு இது தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான செடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகலில் தன்னுடைய ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலை துளைகளை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காது. ஏன்னா அந்த இலை துளைகள் ஓப்பன் ஆகிருக்கும் போது தான் வந்துட்டு தேவைக்கு அதிகமான நீர் வந்து வெளியே போகும். அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக எக்ஸஸ் வாட்டர் வந்து லாஸ் ஆகிறது இந்த ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் மூலமாக. ஸோ அதை வந்து திறக்காமல் மூடி வச்சுருக்கிறதுனால தேவையான நீரை வந்து இது சேமிச்சுக்கும். ஸோ நைட்டில் வந்து அதை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக இந்த ஃபோட்டோசிந்தசிஸை வந்து நடத்துறதுக்கு காரணமாக வச்சுருக்கும். அண்ட் அதே மாதிரி எபிஃபைட்ஸ், சில செடிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செடியை சார்ந்து அல்லது இன்னொரு மரத்தை சார்ந்து இது வளரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களில் இது ரொம்ப சாதாரணமாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அரச மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு ஹெமி எபிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அரச மரமே வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில பில்டிங்கில் முளைச்சிருக்கோம் அல்லது ஒரு சின்ன விரிசல் இருந்தால் கூட அதில் முளைச்சிருக்கும். மோஸ்ட்லி இந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம், அந்த கோவில் பக்கத்தில் அரச மரத்தை சுற்றணும் அப்படின்னா அந்த அரச மரம் பார்த்திங்கன்னா ஒரு உயரமான பீடம் மாதிரி தான் வச்சு அதில் அந்த மரம் வளர்ந்துருக்குமே தவிர்த்து ரொம்ப ரேராக தான் கீழே தரையிலேருந்து வந்திருக்கும். ஸோ அப்போ அது ஒரு எபிஃபைட்டாக இன்னொரு செடியை சார்ந்து அது இருக்க வரைக்கும் தான் வந்து இந்த தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எந்த செடியை சார்ந்து இருக்கும், அந்த செடி இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரச மரம் தன்னுடைய வேர்களை வந்து மண்ணில் வந்து ஊனி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். இன்னைக்கு என்ன குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் பயனில சொல்லாமை. குறள்: பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். பலரும் கேட்டு வெறுக்கும் பயனில்லாத சொற்களை சொல்பவன் எல்லோராலும் இகழப்படுவான். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு எரிச்சல் தரக்கூடிய அல்லது கஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்துறது யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவங்க எல்லாராலையும் வந்து ஒரு இகழ்வான ஒரு விஷயத்துக்கு ஆளாவாங்க, இகழப்படுவாங்க அப்படிங்கிறதான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்ல வர்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.